ராகுவும் கேதுவும் உலக இயக்கம் எனும் பிறப்பு மற்றும் பிறப்பின் பயனால் பிறப்பற்ற மோட்சம் எனும் உயர்நிலை என இவற்றை தருவதே சர்ப்பங்களின் வேலை. அதனால்தான் யோக முத்திரைகளிலும் மருத்துவ முத்திரைகளிலும் சர்ப்பங்கள் இடம்பெறுகின்றன. வாசி யோகத்தில், அதாவது சுவாசத்தில் மூச்சை உள் இழுத்தல் ராகு, அதாவது வாழ வேண்டுமென்ற ஆசையை உண்டாக்குவது. மூச்சுக்காற்றை வெளிவிடுவது கேது, அதாவது வாழும் ஆசையை போதும் என வலியுறுத்துவது கேது. ஆக மூச்சை உள்ளிழுப்பது ராகு, மூச்சை வெளிவிடுவது கேது. இந்த இரண்டையும் சமப்படுத்துவது யோகக்கலை. குண்டலினி தத்துவமும் இதுதான். இப்படித்தான் வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே வாழ்வதற்கான ஆதாரமான ராகு கேதுக்கள் எப்படி தோஷத்தை தருவார்கள்? நாம் ஏற்கனவே பார்த்தபடி சர்ப்பதோஷ பரிகாரம் என்பது சமீப காலத்தில் உருவானது. 5 ராகு தோஷமா? அளவற்ற ஆண் குழந்தைகள் பிறக்கும். 5 கேது குழந்தை உண்டு, ஆனால் ஆரோக்கிய பாதிப்புள்ள குழந்தையாக இருக்கும், அல்லது ஆரோக்கியமாக இருந்தாலும் பிற்காலத்தில் பெற்றோரை பிரிந்து தனிமையை ஏற்படுத்தும் குழந்தை என்கிற நிலை உண்டாகும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதெல்லாம் நாம் நினைப்பது போல் ஒரு நிகழ்வு என்றே கடந்து செல்கின்றோம். உண்மையில் அனைத்தும் கிரகங்களின் ஆளுமையே என்பதை மனதில் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் உடுத்தும் உடை, உண்ணும் உணவு, சந்திக்கும் விஷயங்கள், பிரச்சனைகள் என அனைத்தும் கிரகங்களே தீர்மானிக்கின்றன. எனவே ராகு கேதுவை கண்டு பயப்படாதீர்கள். அவர்கள்தான் நம் மூச்சுக்காற்று என உணர்ந்தால் எல்லாம் நன்மையே. ஆலயத்தில் ஏற்றப்படும் ஒரு விளக்கு உங்கள் வாழ்விலே ஒளி வீசும், வழிகாட்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானத்தைப் போல மிக உன்னதமான தானம் ஏதும் இல்லை என்பதை மறக்காதீர்கள். அடுத்த வசதி இருப்பின் ஏழை பெண்களின் திருமணத்துக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இன்னும் முடிந்தால் திருமணத்தையே நடத்தி கொடுக்கலாம். கட்டில், மெத்தை என தானம் தருவது உங்கள் பிள்ளைகளின் திருமணத்தையும் திருமணத்துக்கு பின் மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் அமைத்து கொடுக்கும். சந்தான விருத்தி எனப்படும் குழந்தை பாக்கியத்தை விரைவில் தரும். தோஷம் தரும் வீடு எதுவோ அதன் பஞ்சபூத தன்மைக்கு ஏற்றாற்போல் தானம் வழங்குங்கள். நிச்சயம் நல்ல பலனை தரும். ராசிகளின் பஞ்சபூத தன்மை: மேஷம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசிகள். ஆலயங்களில் விளக்கேற்றுதல் அல்லது விளக்கேற்ற எண்ணெய் தானம் தருவது மிகவும் விசேஷமானது. ஒன்று நீங்கள் விளக்கு போடலாம், அல்லது விளக்கு போடுவதற்கு எண்ணெய் தானமாக கொடுக்கலாம். அதுதான் இதனுடைய அர்த்தம். கோதுமை, மிளகு முதலான தானியங்களை செய்த உணவை தானமாக வழங்குங்கள். வெள்ளருக்கு விநாயகர் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. அல்லது வெள்ளருக்கு விநாயகரை யாருக்கேனும் தானமாக வழங்குவது அதைவிட புண்ணியம். அடுத்து ரிஷபம், கன்னி, மகரம் நில ராசிகள். ஆலயங்களுக்கு தங்கம், வெள்ளி, நவரத்தினங்கள் தானம் தருவது சிறப்பு. முக்கியமாக கும்பாபிஷேகத்தின் போது தானம் வழங்குங்கள். மரம் நடுதலும் அவற்றை தண்ணீரும் உரமும் இட்டு பராமரிப்பதும் தோஷங்களை விலக்கும் மாமருந்து. அதேபோல் விலங்குகளை பராமரித்தலும் தோஷங்களை நிவர்த்தி செய்யும். எப்போதெல்லாம் முடிகிறதோ அன்னதானம் செய்து கொண்டே இருங்கள். அடுத்து மிதுனம், துலாம், கும்பம் காற்று ராசிகள். தெரிந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். தியான பயிற்சியில் ஈடுபடுங்கள். வீட்டில் வாயு மூளை கெடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது வாயு மூலையில் காற்றானது வீட்டுக்குள் வந்து செல்லும்படி கதவோ எண்ணலோ இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். அதேபோல் வீட்டு ஹோலில் சரம் போலான அமைப்பு கொண்ட அழகிய வேலைப்பாடு கொண்ட மணியை தொங்க விடுவதும் நல்லது. காற்றானது அதில் பட்டு மெல்ல ஒளி எழுப்பிக் கொண்டிருக்கும். மனதுக்கு இதமும் அமைதியும் தரும். அந்த ஒளியும் காற்றும் சேர்ந்து தோஷங்களை எல்லாம் விரட்டிவிடும். மாணவர்களுக்கு பென்சில், பேனா மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்குதல். ஏழைகளின் கல்விக்கு உதவுங்கள். முடிந்தால் அவர்களின் கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது கூட நன்மை தரும்.
அடுத்து கடகம், விருச்சிகம், மீனம், நீர் ராசிகள். அபிஷேக பொருட்களை அதாவது பன்னீர், இளநீர், சந்தனம், திரவியப்பொடி முதலானவற்றை ஆலயங்களுக்கு வழங்குங்கள். கோடை காலங்களில் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு உதவுங்கள். முடிந்தால் தனியாகவே தண்ணீர் பந்தல் அமையுங்கள். வசதிகள் இருப்பின் ஏரி, குளம் தூர்வாருவதற்கு உதவுங்கள். இவையெல்லாம் உங்கள் தோஷத்தின் வீரியத்தை குறைக்கும், சந்தோஷத்தை பெருக்கும். கேதுவை தெரிந்து கொள்வோம். கேது பகவான் ஒருவருக்கு பொருளை கொடுத்துவிட்டு அதை அனுபவிக்க விட மாட்டார், அல்லது அந்த பொருளினால் பிரச்சனைகளை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார். கேதுவின் தசா 7 ஆண்டுகள் வரை நீடிக்கும். கேது தசையில் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் இருவரும் ஒன்றாக இருந்து சேர்ந்து வாழ்க்கையை அனுபவிக்க விட மாட்டார். 7 வருடத்தையும் அமைதியாக, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எதன் மீதும் பற்றில்லாமல் துறவியை போல் வாழ்ந்தால் துன்பமில்லாமல் கடந்து போய்விடலாம். எதன் மீதாவது ஆசையோ பற்றோ வைத்தால் அவ்வளவுதான். அதை உங்களுக்கு உடனடியாக கொடுத்து அதன் மூலமாக பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போவார்.